உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆட்சி அமைச்சதுலேருந்து மக்களை சந்திக்கலன்ற ஒரு பேச்சு இருந்துச்சு. இப்போ என்னடானா அவரோட சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு போய் ஒரு நாள் முழுக்க இருந்திருக்காரு அப்படின்ற பேச்சு தான் இருக்கு. ஏங்க, ஒரு சிஎம் ஆக்கிய தொகுதி பெரம்பூர் அண்ட் திருச்சி. மக்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு 60 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. அங்க போய் மக்களை சரியா சந்திக்கல. இன்னும் என்ன பண்ணணும்? அலுவலகம் திறந்து வைக்க போனாரு, ரேஷன் கடைக்கு போனாரு, ரோட்ல நடந்து போனாரு. இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க, ரோட்ல நடந்து போற விஷயமெல்லாம் ஒரு செய்திங்களா? பேசலன்றீங்க. பேசினா குளத்தூரே கொந்தளிக்குது, பொரோட்டா போட்டுடுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே விஷயமா முதலமைச்சர் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தேவையில்லாத விஷயத்தை. அரசு பதவி அப்படின்றது தாவேக்கால சுலபமா எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. லயோலா மணி அவர்களுக்கு அரசு பணி கொடுத்திருக்காங்க. லயோலா மணிக்கு இருக்கு இல்லைங்களா, பாடநூல் கழக தலைவர்னா ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். விஜய் படத்துல வரக்கூடிய பாடல்கள்லாம் எடுத்து இவர் பாடி ரீல்ஸ் போடக்கூடியவர் தான் லயோலா மணி. விஜய் அவர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு மட்டும் அரசு பண்ணி ஈஸியா தூக்கி கொடுத்துறாருன்னு சொல்றாரு. ஒரு டெல்லி பிரதிநிதினா ஒரு பெரிய ஒரு அமைச்சர் பொறுப்பு. கட்சியில உங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அவர் கர்நாடகத்தை சார்ந்தவர். இன்னைக்கு மேகதாதானை பிரச்சனை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அவர் கர்நாடகாவுக்கு தானே சப்போர்ட் செய்வார். ஏன் கரூர்ல உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு கூட தான் அரசு பண்ணி கொடுத்தாரு. அது நியாயமா கொடுத்திருக்காருல்ல. இது என்னங்க நியாயம்? அவங்க கட்சிக்காரங்க தானே கொடுத்துருக்காங்க. இப்ப எத்தனையோ பேர் வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஓய்ய வேலைன்னா 1000 பேருக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. அதை செலக்ட் பண்ணி ஒருத்தர் வரணும். அப்படி இருக்கின்ற போது சாதாரணமா 41 பேருக்கு கொடுத்துருக்காருன்னா, வந்த 2 மாத ஆட்சியில 2000 பேருக்கு மேற்பட்டு பணி நியமனம் செய்திருக்காங்கல்ல. இதுக்கு மேல வேற என்ன? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் அதெல்லாம் சரி பண்ணி வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சரி பண்ண காரணத்துல அது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்த வேலை தான். சரி பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்லங்க, தாவேக்கு ஆட்சி அமைச்சு இந்த 2 மாசத்துல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, பெண்கள் பாதுகாப்புலாம் நிறைய இருக்குன்னு பேசுற பக்கமும் ஒண்ணு இருக்கு. எங்க தினமும் பாக்குறோம். 60 நாட்கள்ல பார்த்தா எங்கு பார்த்தாலும் கொலை. நிச்சயமா சொல்றேன், இந்த மாதிரி தமிழ்நாட்டுல மாதிரி இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி. தாவேக்கு ஆட்சியில திமுகவின் ஊழல்கள்லாம் வெளியில வருது அப்படின்னு பேசுறாங்க. திணிச்சுக்கிறாங்க ஊழல் ஊழல் ஊழல்ட்டு. என்ன ஊழல் பண்ணாங்க? அதாவது இவங்களே வேண்டுமென்று இல்லையா கலப்புறாங்க. அதாவது பொருளைய கலப்புறாங்க. யாராவது அதான் நான் ஏற்கனவே சொன்னல, தாவேக்கா ஆட்சியில தாவேக்கா நிர்வாகிகள் தப்பு செஞ்சாங்க, தாவேக்கா இது பண்ணுது அப்படின்னா அது உண்மை. டிஎம்கேல இவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது எப்படி? நீர்த்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திமுகவின் மாநில பேச்சாளர் மற்றும் சின்னத்திரை நடிகை சுஜாதா அவங்க தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நம்ம சிஎம் அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்றது, ஆட்சி அமைச்சதுல இருந்து மக்களை சந்திக்கலன்ற ஒரு பேச்சு இருந்துச்சு. இப்போ என்னடானா அவரோட சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு போய் ஒரு நாள் முழுக்க இருந்திருக்காரு அப்படின்ற பேச்சு தான் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஏங்க, ஒரு சிஎம் ஆக்கிய தொகுதி பெரம்பூர் அண்ட் திருச்சி. அதாவது வெற்றி பெற்ற உடனே என்ன பண்ணிருக்கணும்? மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்களுக்கு நன்றி சொல்லணும். நேரடியாக போயிருக்கணும் பெரம்பூர் தொகுதிக்கு. ஆனா இன்னைக்கு 60 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. அங்க போய் மக்களை சரியா சந்திக்கல. ஏன்னா அவங்க கூட இருக்கிற அதிகாரிகளே கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஆனா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்த போது நிறைய இவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. சாதாரண மக்கள் எல்லா மக்களையும் சந்திச்ச ஒரு நம்முடைய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்கள். இன்னும் என்ன பண்ணணும்? அலுவலகம் திறந்து வைக்க போனாரு, ரேஷன் கடைக்கு போனாரு, ரோட்ல நடந்து போனாரு. இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க, ரோட்ல நடந்து போற விஷயமெல்லாம் ஒரு செய்திங்களா இல்லைங்களா? ஒரு ரேஷன் கடைக்கெல்லாம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வரணும். அது நான் என்ன சொல்றேன்னா, சட்டமன்ற உறுப்பினர் அது ஒரு பெரிய, அந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர். இது ஒரு ரேஷன் கார்டு விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்லைங்களா? ஒரு முதலமைச்சர் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 60 நாட்கள் ஆட்சிக்கு விஜய் ஆட்சிக்கு 60 நாட்கள் மேலாகிறது. அப்படி இருக்கின்ற போது ஆட்சி வந்த உடனே இல்லையா, உடனே போய் மக்களை சந்திச்சிருக்கணும்.
இன்னைக்கு முதலமைச்சரா ஆயிருக்காருன்னா அது காரணம் அந்த தொகுதி தானே மக்கள் தான் முதலாக அந்த தொகுதி மக்களுக்கு தான் நன்றி சொல்லியிருக்கணும். 60 நாள் கழிச்சு நடக்கிறாரு போறாருன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை தாண்டி கரூருக்கு போகியிருந்தாரு. பேசலன்றீங்க, பேசுனா குளத்தூரே கொந்தளிக்குது, பொரோட்டா போட்டுடுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணாரு. அடுத்தடுத்து வரலன்னு சொல்றீங்க, நேர்ல வந்து சந்திக்கிறாருன்ற மாதிரி டிவிக்கு உணரே பேசுறாங்க. அதாவதுங்க, சட்டமன்றத்துல எங்களுடைய எதிர்கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அத விஷயமா முதலமைச்சர் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆனா சட்டமன்றத்தில் எழுந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கதையை ஒரு இழிவாக ஒரு முன்னாள் முதலமைச்சரை, ஒரு வெற்றி தோல்வினா சகஜம். காமராஜர் தோத்திருக்கிறார், ஏன் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் அண்ணா அவர்கள் தோத்திருக்கிறார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட தோத்திருக்கிறார். வெற்றி தோல்வி என்பது வீரனுக்கு அழகு. ஆனா அதையெல்லாம் வந்து தோந்துட்டார்ன்றதுக்காக ஒரு அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தேவையில்லாத விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு டென்ஷனாக கூடிய விஷயத்தை மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படி பேசுறாரு. ஓகே, இன்னொரு விஷயம், அரசு மருத்துவமனை திறந்து வைக்கிறாங்க. அதுக்கான வசதிகளுக்கு அதை மேம்படுத்துறதுக்காக மக்கள் வந்து நிதி வழங்கணும் அப்படின்னு அமைச்சர் அருண்ராஜ் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த துறையில அந்த அமைச்சர்கள்லாம் எல்லா இலாக அமைச்சர்கள்லாம் யாருக்குமே எதுவும் தெரியல. நான் கேட்கிறேன், அவரு வந்து ஒரு IRS அதிகாரி. ஒரு அரசு மருத்துவமனைக்கு வந்து எதுக்காக வருவாங்க? ஏழைகள், கஷ்டப்படக்கூடியவர்கள் இல்லையா? எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அதாவது சிகிச்சைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மேல் மருத்துவமனை, இப்போ மேல் மருத்துவமனை அப்போல்லா இல்லைங்களா, அதெல்லாம் போக முடியாது. காசு இல்லாதவங்க தானே வந்து அரசு மருத்துவமனைக்கு வராங்க. இந்த அரசு மருத்துவமனைக்கு வரவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்கிறாருன்னா அவங்க எங்க போவாங்க? அப்ப நான் கேட்கிறேன், முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார்களே, நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் 6 சிலிண்டர் தருகிறேன் என்று சொன்னார்கள், ஆனால் தரவில்லை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார்களே, நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் 2500 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார்கள், இன்னும் தரவில்லை. அப்ப இன்னுமே தரேன்னு சொல்றாரா என்னென்ன வந்து அது சரியான அறிக்கை வரல இல்லைங்களா, அவருடைய வாயில வரல. ஆனா அப்ப கேட்பாங்களா, 2500 ரூபாய் நான் கொடுக்குறேன், நீங்க நிதி கொடுங்க, 6 சிலிண்டர் கொடுக்குறேன், நிதி கொடுங்கன்னு அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு. அப்படி கேட்பாரா முதலமைச்சர் விஜய் அவர்கள்? இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, 2500 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, தாய் மாமன் தங்க மோதிரம்லாம் தரேன்னு சொன்னீங்க, ஆனா இதுக்கே மருத்துவமனைக்கே நிதி கேட்கிறாரு அப்படின்னு சொல்ல வரீங்க. தாய் மாமன் வந்து இப்ப சீர்தரன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் அத்தனை குழந்தைகளுக்கும் தரன்னு சொல்றீங்களா? அப்ப வந்து நீங்க நிதி நெருக்கடி வந்து நீங்க தாய் மாமன் சீரு தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் வேதனையோடு கண்ணீரோடு எந்த வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் வருகிறார்கள். அவரிடத்துல ஒரு 1000 ரூபாய் தாங்க, நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பது மாண்புமிகு அமைச்சர் அருண்ராஜ் அவர்களுக்கு அழகு கிடையாது. அடுத்தபடியா அரசு பதவி அப்படின்றது தாவேக்கால சுலபமா எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அடுத்து லயோலா மணி அவர்களுக்கு அரசு பணி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ரொம்ப வந்து அது என்னன்னா, இப்ப நாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கூட வந்து திண்டுக்கல் லியோனி அவர்கள் நல்ல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு நாடறிஞ்ச பேச்சாளர், அதையும் அதை விட வந்து ஒரு ஆசிரியர். இப்போ நீங்க வந்து இப்ப இந்த பணி, இப்ப இந்த லயோலா மணிக்கு இருக்கு இல்லைங்களா, பாடநூல் கழக தலைவர்னா ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். அது ஒட்டு மொத்தமா அது வந்து பாடநூல் இல்லைங்களா? அப்படி இருக்கின்ற போது ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். இவர் என்ன பண்ணாரு? இப்ப இவங்க கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆச்சு. அந்த 2 வருஷத்துல இவர் என்ன பண்ணாரு? மேடையில பேசினா கூட ரொம்ப வந்து அநாகரிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகவும் கீழ்த்தரமாக பேசுவாரு. அது விஜய் படத்துல வரக்கூடிய வந்து பாடல்கள்லாம் எடுத்து இவர் பாடி ரீல்ஸ் போடக்கூடியவர் தான் லயோலா மணி. இவருக்கு என்ன தெரியும்? நீங்க கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்களே, பாலிமர்ல ஓடுது, நிறைய செய்திகள்ல ஓடுது, கீழே கமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? இவருக்கெல்லாம் தேவையா இல்லையா? நாடு எப்படியோ போயிட்டு இருக்கு, அவருக்கு என்ன தெரியும்? பாடநூல் பத்தி என்ன தெரியும்? ரீல்ஸ் தான் பண்ண முடியும். லயோலா மணிக்கு என்ன தெரியும் இல்லைங்களா? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு தகுதி வாய்ந்தவர்களை, அதாவது அரசு, அதாவது என்னன்னா பாடநூல் பத்தி தெரிஞ்சவங்கள இல்லைங்களா, கல்வி பத்தி தெரிஞ்சவங்கள, ஒரு வாத்தியாரா இருக்கக்கூடியவர்களை, ஒரு ஹெட்மாஸ்டராக உங்க கட்சியில இருந்து கூட இல்லையா, உங்க கட்சியில சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள போட்டிருந்தா கூட பரவாயில்லை. ஆனா இவரு என்ன பண்ண போறாரு? ரீல்ஸ் தான் பண்ண போறாரு. இது ஆட்சியே ரீல்ஸ் ஆச்சு. ஓகே, விஜய் அவர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு மட்டும் அரசு பண்ணி ஈஸியா தூக்கி கொடுத்துறாருன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஒரு தயாரிப்பாளர், ஒரு டெல்லி பிரதிநிதினா ஒரு பெரிய ஒரு அமைச்சர் பொறுப்பு இல்லைங்களா,
கட்சியில உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. ஒரு தயாரிப்பாளர் நடிகர் நீங்க நடிகர் வந்து ஆட்சியில இருக்கிறீங்க, ஏன்னா வரதெல்லாம் நடிகர்களுக்கு தான். அவர் ஒரு தயாரிப்பாளர். வெங்கட்ராமன் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது, அவர் கர்நாடகத்தை சார்ந்தவர். இன்னைக்கு வந்து மேகதாதானை பிரச்சனை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அவர் அந்த கர்நாடகாவுக்கு தானே சப்போர்ட் செய்வார், நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் செய்ய மாட்டார்ல. அப்படி இருக்கின்ற போது எத்தனையோ பேர் இருக்காங்க உங்க கட்சியில இருக்காங்க. அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு வந்து நீங்க தந்திருக்கலாம் இல்லைங்களா? ஒரு தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு டெல்லி பிரதிநிதி கொடுக்குறீங்கன்னா அது என்ன நியாயம்? அது தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது. ஒரு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இப்ப நீங்க ஏற்கனவே ஏகேஎஸ் விஜயன் இருந்தாரு, ஜெயலலிதா ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அசோகன் இருந்தார், அவங்க தமிழ்நாட்டை சார்ந்த திருவாரூர் முன்னாள் எம்எல்ஏ. கம்பம் செல்வேந்திரம் போன ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவர் வந்து கம்பத்தை சார்ந்தவர் இல்லைங்களா? டெல்லி பிரதிநிதி தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு தான் தர வேண்டும், அதுதான் டெல்லி பிரதிநிதி. ஓகே, ஏன் கரூர்ல உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு கூட தான் அரசு பண்ணி கொடுத்தாரு, அது வந்து நியாயமா கொடுத்திருக்காருல்ல? இது என்னங்க நியாயம்? அதாவது அவங்க கட்சிக்காரங்க தானே கொடுத்துருக்காங்க. இப்ப பொதுவாக, அதாவது பொது பிரச்சனை இல்லையா அந்த சமுதாயத்திற்கு, இப்ப ஒரு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு, அப்படி அந்த மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. இது உங்க கட்சிக்காரங்க உங்களை பார்க்க வந்தாங்க, உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த நிறவு கூட பார்க்காமல் அன்றைக்கே சட்டமன்றத்திற்கு தலைமை செயலகத்துக்கு சென்று ஒரு தனி விமானம் மூலமாக முதலாக 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் தானே கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் 20 லட்சம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? 30 லட்சம் போயிருச்சு. இப்ப 41 நாள் வந்து 41 பேர் வந்து இறந்திருக்காங்க. அது ரொம்ப வந்து சோகமான விஷயம். அவங்களுக்கு வந்து முதல் வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் சொன்னதே அந்த குடும்பத்துக்கு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இது வந்து யார் விட்டு வேலை? இப்ப எத்தனையோ பேர் வந்து வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு, இப்போ ஒரு வேலைக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு இன்றி அனுப்புவாங்க. ஒரு ஓய்ய வேலைன்னா, ஏன்னா அவ்வளவு வேலை வாய்ப்பு இன்னைக்கு இல்ல, ஒரு ஓய்ய வேலைன்னா 1000 பேருக்கு இன்றி அனுப்பாங்க. அதை செலக்ட் பண்ணி ஒருத்தர் வரணும். அப்படி இருக்கின்ற போது சாதாரணமா 41 பேருக்கு கொடுத்துருக்காருன்னா, இப்ப இது வந்து அவங்க கட்சிக்காக வந்து இறந்தவங்க சத்தியமா குறை சொல்ல மாட்டேன். முதல் வேதனைப்பட்டதுனால அழுது உண்மை நாங்க தான் திமுக இல்லைங்களா? தமிழ்நாடு மக்கள் அழுதாங்கன்னா அது வந்து நான் வந்து ஒரு துயரம் தான். பட் இருக்கின்ற போது அவங்களுக்கு அரசு வேலைகள் அது இத்தனை நாள் கழிச்சு இல்லைங்களா? இப்ப வந்து உங்க கரூர் இடைத்தேர்தல் வருகின்ற காரணத்திற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்காக தான் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்த 2 மாத ஆட்சியில 2000 பேருக்கு மேற்பட்டு பணி நியமனம் செய்திருக்காங்கல்ல, இதுக்கு மேல வேற என்ன? நோ இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்றம் எப்படிங்க? அதாவது 60 நாள் தான் ஆகுது, 60 நாள் முடிந்து விட்டது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைங்களா, அதெல்லாம் சரி பண்ணி வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சரி பண்ண காரணத்துல அது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்த வேலை தான். பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்லங்க, அப்பப்ப கொடுத்துறோம். இந்த லாஸ்ட் டைம் அப்பப்ப எத்தனையோ கண்டக்டர் வேலை, டிரைவர் வேலைக்கு எத்தனையோ போட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா வந்து கீதாஜீவன் சகோதரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர்கள் நிறைய போட்டுட்டே இருக்காங்க. அந்த டைம் இவங்க செலக்ட் பண்ணாங்க. எப்படி உடனே எப்படி 60 நாள்ல ஒரு வேலை வாய்ப்புங்கிறது 60 நாள்ல தர முடியாது. அது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்லைங்களா, அந்த அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அதை வந்து செலக்ட் பண்ணது வந்து இப்ப வந்து அதை போட்டிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் பெருசா கிடையாது. மேம், தாவேக்கா ஆட்சி அமைச்சு இந்த 2 மாசத்துல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, பெண்கள் பாதுகாப்புலாம் நிறைய இருக்குன்னு பேசுற பக்கமும் ஒண்ணு இருக்குல்ல, எப்படி இருக்கு தாவேக்காவோட? எங்க தினமும் பாக்குறோம் இல்லைங்களா, இந்த 60 நாட்கள்ல பார்த்தா எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும். அதுவும் இன்னைக்கு என்ன ஒரு குடும்பம்னா, சிங்கப்பெண் போடுறாங்க. அந்த சிங்கப்பெண்ணே சொல்றாங்க எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்றாங்க. 2 நாட்களுக்கு முன்பு சோசியல் மீடியால கூட சிங்கப்பெண் போட்டாங்க. அந்த அம்மாவுக்கு போன் பண்றேன், எடுக்கவே இல்லை, அந்த போனே போகலன்னு சொல்லிட்டு அலறாங்க இல்லைங்களா? நிச்சயமா சொல்றேன், இந்த மாதிரி தமிழ்நாட்டுல மாதிரி இப்படி வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி அது மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு யாரு இப்ப பேசுறாங்களோ அவங்களையெல்லாம் வந்து இன்னைக்கு வழக்கு போடுறாங்க. அதாவது வந்து பார்த்தா கைது செய்யறாங்க. நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற போது நான் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியும் பார்த்தவள். நான் ஒரு மேடை பேச்சாளர். பேசுகின்ற போது என் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள், ஆனால் கைது செய்யவில்லை. நீதிமன்றத்திற்கு நாங்களாம் ஆஜராயிருக்கிறோம். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கூட என் மீது அவதூறு வழக்கு இருந்தது, ஆனால் கைது செய்யவில்லை. நீதிமன்றத்தில் ஆஜராகி இன்னைக்கு எங்க மேல வழக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு விஷயமே பேசக்கூடாது. சாதாரண 2 நாட்களுக்கு முன்பு குளித்தலையிலே ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு 2 கால் இல்லை. அவர் ஏதோ ஒரு சோசியல் மீடியால கேட்டிருக்காரு. கரூர்ல வந்து முதலமைச்சர் வந்து போய் ஓடுலாம் டான்ஸ் ஆடினார் இல்லைங்களா, அதனால வந்து சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம்
தேவையான்னு போட்டிருக்காரு. அதனால அந்த மாற்றுத்திறனாளி என்று பாராமல் கூட உடனே கைது செய்து அவர் அப்படியே துடிக்கிறது பாவமா இருக்கு. எல்லாமே இன்னைக்கு சோசியல் மீடியால இதான் தலைப்பு செய்தி. ஆனா அங்க போய் இது பண்ணக்குள்ள நீதிபதி உண்மையாலுமே தலைவணங்குறோம். அவரு ஜாமீன்ல விடுறாரு. என்னப்பா இதெல்லாம் இல்லையா, பாவம் அவராலேயே முடியல. ஏன்னா இன்னைக்கு பேசவே முடியல, பேச்சு சுதந்திரம் கிடையாது. இப்ப முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பேசுகிறார் என்று சொன்னால், பொதுக்கூடத்துல பேசுகிறார் என்று சொன்னால், ஏதாவது ஒரு ஜோடித்து பிடிச்சு இல்லையா, ஏதாவது ஒரு வழக்கு இல்லையா. இப்ப தாமு அன்பரசன் பேசினாரு, பார்த்தா அவர் மேல இப்ப ஏதோ வழக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் கூட்டம் பேசினாரு. ஆனா பார்த்தா அவர் மீது வழக்கு போட்டாங்க. ஆனா அன்னைக்கே வந்துட்டாரு. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் பார்த்தோம் சட்டமன்றத்திலையும் என்ன சொல்ல போனா நல்ல விரிவா நல்ல ஒரு பேச்சாளர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நல்ல ஒரு பேச்சாளர் பார்த்தா அவர் மீது ஏதாவது ஒரு வழக்கு. இப்படி தொடர்ந்து வழக்கு மாத்திரம் கிடையாது, அவர்களை போய் கைது செய்ய துடிக்கிறது இந்த அரசு. நான் இந்த காவல்துறையோட அராஜகம் கூடி இருக்கு, ரொம்ப கூடி இருக்கு. சரி, பேசுறவங்களும் சரி, எங்க போராட்டம் பண்ணாலும் அராஜகம் பண்றாங்க. நிச்சயமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அதாவது 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்பு மாணவர்கள் ஏதோ ஒரு போராட்டம் செய்யறாங்க இல்லையா. ஆனால் காவல்துறையை சார்ந்தவர்கள் ஏன் இப்படி ஒரு மாணவர் என்று பார்க்காமல் கூட இப்படி அடிச்சு உதைச்சு இல்லையா, மண்டையே அடிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு வாய் திறப்பதற்கே கொஞ்சம் என்ன பயமா இருக்கு. ஆனா முதல்வர் என்ன சொல்றாரு, காவல்துறையே திமுக கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படிங்க, உங்க உள்துறை உங்ககிட்ட தான் இருக்கு இல்லையா, உள்துறை உங்ககிட்ட இருக்கு. அப்படி இருக்கின்ற போது எங்ககிட்ட எப்படி காவல்துறை எங்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கிறதுனால தானே நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்க. நீங்க சொல்லியே அப்படிதானே போட்டாரு. கரூர் பள்ளி அது அவங்க கட்சிங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் திமுகவுக்கும் சொந்த அதாவது இதே கிடையாது இல்லையா. திமுகவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த கட்சி தலைவர் போனாரு, நிறைய கும்பல் இல்லையா தாங்க முடியாம லேட்டா சரியான நேரத்துக்கு போகல, அதனால அவங்க இறந்தாங்க. அதுக்கு காவல்துறை மேல அன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக, அன்னைக்கு காவல்துறை மேல பழி போட்டாரு. இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாரு, போலீஸ் தடுத்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லைங்களா. அதற்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. போலீஸ் சொல்றாங்க அதெல்லாம் கேட்காம, இல்ல போலீஸ் கொடுக்கல இடம் கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் தானே மாண்புமிகு முதலமைச்சர் பேசி கொண்டிருக்கிறார். தாவேக ஆட்சியில திமுகவின் ஊழல்கள்லாம் வெளியில வருது அப்படின்னு பேசுறாங்க. அதை தொடர்ந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க, ஊழல் கேஸ்ல புகார்கள் எழும்புது அவங்க மேல. ஏங்க, அதாவது ஊழல் என்ன ஊழலே செய்யல. நல்ல ஒரு ஆட்சி, ஒரு 5 ஆண்டு காலம் இந்த மாதிரி எந்த ஒரு நேரத்திலும் நடக்கலைங்க. அருமையான ஆட்சி, 5 ஆண்டு காலம் மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. இவங்களே திணிச்சுக்கிறாங்க ஊழல் ஊழல் ஊழல்ட்டு. என்ன ஊழல் பண்ணாங்க? அதாவது இவங்களே வேண்டுமென்று இல்லையா கலப்புறாங்க, அதாவது பொருளைய கலப்புறாங்க. யாராவது அதான் நான் ஏற்கனவே சொன்னல, தாவேக ஆட்சியில தாவேக நிர்வாகிகள் தப்பு செஞ்சாங்க, தாவேக இது பண்ணுது அப்படின்னா அது உண்மை. டிஎம்கேல இவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது எப்படி? ஏங்க, நீங்க பாக்குறீங்க திமுக முன்னாள் அமைச்சர் மீது குற்றம் நீங்க வைக்கிறீங்க இல்லையா, அது பொய்யான விஷயம். ஆனா தாவேக நிர்வாகிகள் கரெக்டா பிடிச்சிடுறாங்களே. இப்போ வரிசையா இந்த 60 நாள்ல பாத்தீங்கன்னா கஞ்சா செடி பார்த்தா தாவேக்கா, ஒருத்தன் பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். போலீஸ் என்ன அப்படியே உளறிட்டு, நான் யாரு தெரியுமா, தாவேக்கா. இப்ப நேற்று கூட பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப அக்கா கழக துணை போலீசார் கூட கனிமொழி இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். செய்தி வருகின்ற போது வாட்ஸ்அப் மூலமாக பாக்குறேன். நேற்று கூட ஒரு தாவேக்க நிர்வாகி, நிறைய தாவேக்க நிர்வாகி பார்த்தோம் என்று சொன்னால் பெண்களை ஏமாத்துறது இல்லைங்களா, அதாவது போய் மிரட்டுறது நிறைய நீங்க பாக்குறீங்களா சோசியல் மீடியா, நீங்களே பாக்குறீங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கெல்லாம் இப்ப முன்னெல்லாம் டிவி சீரியல் பார்ப்பாங்க, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. சோசியல் மீடியா தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, என்ன மக்கள் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா சோசியல் மீடியா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். பயங்கரமா டெவலப் ஆகுதுன்னு தானே சொல்லலாம். சோசியல் மீடியால அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க தாவேக ஆட்சியிலன்னு எடுத்துக்கலாம். இல்ல, அது ரீல்ஸ் போட்டு தான் ஆட்சிக்கே வந்தாங்க இன்னைக்கு இல்லைங்களா. ரீல்ஸ் போட்டு தான் தாவேக ஆட்சிக்கே வந்தாங்க. இல்ல, ரீல்ஸ் போட்டு சும்மா ஏதாவது பேசி இல்லையா, அதுக்கு அது பெரிய விஷயமா போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா. அதுக்கு ஒரு ஆள்லாம் தயார் பண்ணி எல்லாம் ரீல்ஸ் போட்டு தானே பொய்யா சொல்லி இப்போ வந்தாங்க இல்லைங்களா. இன்னொரு விஷயம், தாவேக ஆட்சியில டாஸ்மார்க்ல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஊதியம் உயர்த்தப்படும் அப்படின்னு விரைவில் வரப்போகுதுன்னு பேசிக்கிறாங்க. வரட்டும், பேசிக்கலாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. வரட்டும், வந்தா நல்லதுதான், விடுங்க.
வந்தா நல்லது. டாஸ்மார்க்ல ஒர்க் பண்றவங்களுக்குலாம் ஊதியம் அதிகப்படுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அப்ப அவங்க வந்து ஊதியம் வந்து தரேன்னு சொல்லி சொல்றவங்க வந்து ஓகேன்னு நம்ம என்ன சொல்ல முடியும்? அதுல இல்ல போய் டாஸ்மார்க்ல எடுக்க போறாங்க, பார்களே மூடிட்டாங்க அப்படின்லாம். பார்கள் நிறைய திறந்திருக்காங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? பார்கள் நிறைய திறந்திருக்கு. 750 கடைங்கிறது ஒரு மூடன்னு சொல்லிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா எங்க பார்த்தாலும் வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு 750 கடை மூடலன்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்களா? பார் நிறைய எல்லாருக்குமே தெரியும் பார் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப பண்ணறோம் மாத்திடுறோம்னு சொல்லி இன்னும் அதை அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இல்லைங்க, அதெல்லாம் வந்து முடியாதுங்க. ஏன்னா வந்து எப்படின்னா வந்து எல்லாம் பிரச்சனைகள் மேல பிரச்சனை தான் வரும். எப்படி மக்கள் நினைக்கிறாங்களோ அது மாதிரிதான் வந்து நடைபெறணும் இல்லையா? பிரச்சனைகள் மேல 750 கடை மூடிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா? அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.